ஹாய் கைஸ், ஃபிக்மாவில் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது காமனாக சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் தென் அதை ஆல்ட் காப்பி எடுத்து அனதர். இப்போது நான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது எனக்கு எனேபிள் ஆகும். பாருங்கள், ஃப்ரேம் டு ஃப்ரேம் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது எனக்கு எனேபிள் ஆகுது. அதுவே நான் பை மிஸ்டேக்காக ஷேப்ஸ் போயிட்டு அதில் ரெக்டாங்குலரை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஃப்ரேமாக போட்டுக்கிறேன். ஸோ இதே ஆல்ட் எடுத்து நான் இன்னொரு ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணி போடும்போது இதுக்கும் நான் ப்ரோட்டோடைப் பண்ணுறேன். எனக்கு ப்ரோட்டோடைப் எனேபிள் ஆகவே ஆகாது. ஸோ இதை எப்படி நான் தவறுதலாக வந்து ஷேப் போட்டிருக்கேன் இல்லை ஃப்ரேம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். இந்த லேயர் பேனலில் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஆஷ் சிம்பிளாக இருக்கும். ஓகே, சேவ்ஸ் அப்படிங்கிறது பாருங்களேன், நம்மளோட ஷேப்ஸ்லாம் வந்து இந்த ரெக்டாங்குலர் சிம்பிள் போட்டிருக்கோம். அதுவே நான் இங்கே ஒரு எக்லிப்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு எக்லிப்ஸ் கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த எக்லிப்ஸோட சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலே கன்சிடர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரேமா இல்லை வந்து ஷேப்போட அந்த சிம்பிள்ஸா அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் தென் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ஃப்ரேம் போடுறேன் அண்ட் தென் ஒரு ஷேப்ஸ் போகிறேன். இப்போது இது ரெண்டுக்கு ப்ரோட்டோடைப் ட்ரை பண்ணுறேன். இங்கேருந்து பாருங்கள், இதுக்கு கனெக்ட் ஆகவே ஆகாது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்லேருந்து ஒரு ரெக்டாங்குலருக்கு வந்து ப்ரோட்டோடைப் பண்ணோம்னா அது கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ சம்டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஃப்ரேமில் பண்ணியிருப்பீங்க, அனதர் ஸ்க்ரீனை தவறுதலாக பை மிஸ்டேக்காக என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ரெக்டாங்குலரை பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக வேறு ஆப்ஷன் இல்லையா மேம், இதுலேருந்து நான் எப்படி மேம் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரேமாக மாற்ற முடியும். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். ஒரு ரெக்டாங்குலராக எப்படி ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே ஃப்ரேமாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம்க்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது காமனாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் தான். ஓகே, நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃப்ரேம் போடுறேன். ஓகே, அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பட்டன் செட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ரேம், இதுக்குள்ளே இருக்கிறது பட்டன். ஸோ இந்த ஃப்ரேமும் நமக்கு என்ன ஆகுது, ப்ரோட்டோடைப் பண்ணால் ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற பட்டனும் ப்ரோட்டோடைப் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஒன் செகண்ட், நான் ஒரு ஃப்ரேம் போடுறேன். நல்லா பாருங்கள், இந்த பட்டன்லேருந்து இங்கே ப்ரோட்டோடைப் எனக்கு ஆகுது. அதுவே நீங்கள் பை மிஸ்டேக்காக அனதர் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறீங்க. அகெயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணி ஒரு பட்டன் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து குரூப் பண்ணுறீங்கன்னு வைங்க, என்ன மிஸ்டேக் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து தவறுலாம் நீங்கள் குரூப் பண்ணிட்டீங்க. நல்லா பாருங்கள், இங்கே ஃப்ரேமுக்குள்ளே பட்டன் இருக்குது, நமக்கு ப்ரோட்டோடைப் ஆகுது. இங்கே ஃப்ரேமோட சேர்த்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், குரூப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குரூப் பண்ணிட்டேன். அனதர் ஸ்க்ரீன் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த குரூப்லேருந்து நமக்கு ப்ரோட்டோடைப் பண்ணுறோம். எனேபிள் ஆகலை பாருங்கள், தெரியுதா? நல்லா பாருங்கள், இந்த குரூப்பை கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ரேம் இருக்குது. அதாவது வந்து குரூப்புக்குள்ளே ஃப்ரேம் இருக்குது. என்றைக்குமே வந்து நம்ம ஃப்ரேமோட குரூப் பண்ணவே கூடாது. என்றைக்குமே வந்து ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம குரூப் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ தப்பாக பண்ணதுனால என்டையரான ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ப்ரோட்டோடைப் பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரேமை பாருங்கள், நம்மளால் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். அதுவே இங்கே பாருங்கள், மேலே நம்ம பட்டன் வச்சுருக்கிறத பாருங்கள், ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில காமன் மிஸ்டேக்ஸ் செய்வீங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எப்போதும் ஒர்க் பண்ணும்போது உங்களோட லேயர் பேனலையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.